Good morning to all. Welcome to our channel. In this video, we are going to discuss about MCQ questions in NMR spectroscopy. லாஸ்ட் கிளாஸில் நம்ம NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பார்த்தோம். அதுக்குண்டான கொஸ்டின் ஆன்சருங்க ஒரு 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் அடித்து பாருங்கள். உங்களுக்கு 1 ஹவர் கழிச்சு உங்களுக்கு ஆன்சர் வந்து வீடியோ சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் கொஷின். கெமிக்கல் ஷிஃப்ட் ஆரிஜினேட் ஃப்ரம் first option magnetic momentum, electron shielding, free induction decay, scalar coupling. Another name pathina J coupling. Okay, second one, chemical shifts of protons have a frequency range of about megahertz, 250 megahertz, kilohertz, 10 hertz. So in the order of chemical shift, proton order of frequency ஷிஃப்ட் எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் குவான்டிட்டிஸ் இஸ் நாட் சேஞ்ச்டு அட் எ டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். ஸோ கெமிக்கல் ஷிஃப்ட்டு இன் ஹெர்ட்ஸில் நியூக்ளியஸ் ஸ்பின் பாப்புலேஷன் இன் எனர்ஜி ஸ்டேட், ஜே கப்ளிங் கான்ஸ்டன்ட், எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் நியூக்ளியை வித் நான் ஜீரோ ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஓகே, ஃபோர்த் ஒன், இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் த நியூக்ளியர் டைபோல்ஸ் மீன்ஸ் அதுக்கு என்ன மீனிங்னா நியூக்ளியர் ஸ்பின்ஸ் வித் எ ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஆஃப். ஓகே, ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஆஃப் இருக்கக்கூடிய நியூக்ளியைக்கு டைபோல்ஸ் எப்படி இருக்கும், ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்ஷன், சரி, இன்டகிரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சிக்னல் இன்டென்சிட்டிஸ் ஆர் பீக் ஏரியா கிவ்ஸ் இன்ஃபார்மேஷன் அபவுட் the absolute number of protons corresponding to the resonance frequencies. Option B, the ratio of the number of protons corresponding to the resonance frequencies. Option C, the types of protons corresponding to resonance frequencies. D பார்த்தீங்கன்னா intensities of proton related to the solvent peak. ஓகே, ஹைட்ரஜனோட intensities அதை பற்றி கேட்குறாங்க. சிக்ஸ்த் ஒன், the spectrum of acetaldehyde CH3CHO showed dash lines with intensity ratio 1:3:0. Okay, so how many number of lines showed in acetaldehyde sample? Okay, so எத்தனை number of lines, இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஆர்பி கொஷின். இது டிஆர்பி கொஷினில் அடிக்கடி இந்த எத்தனால் அசிட்டால்டிஹைட் இது ரெண்டும் கேட்குறாங்க, எத்தனை பீக் லைன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. கொஷின் நம்பர் 7, த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எத்தனால் CH3 CH2OH ஷோடு டேஷ் லைன்ஸ். இதுலேயும் நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ன, இன்டென்சிட்டிஸ் கேட்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு பீக்ஸும் கேட்கலாம், லைன்ஸ். எயித் ஒன், த ஷிஃப்ட் ஆஃப் ரெசனன்ஸ் லைன்ஸ் ஆஃப் எ கிவன் காம்பவுண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் சாம்பிள் இஸ் கால்டு. ஆப்ஷன் ஏ ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட், ஷீல்டிங் பேராமீட்டர், ஸ்பெக்ட்ரம் அண்டு கெமிக்கல் ஷிஃப்ட். நைன்த் ஒன், த ரெஃபரன்ஸ் காம்பவுண்ட் ஜென்ரலி யூஸ்ட் இன் கெமிக்கல் ஷிஃப்ட். இதுவும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின் தான். இங்கே டிஆர்பியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். அதிகமாக எதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல் ஷிஃப்டில், டெட்ரா மெத்தில்சிலேன் ஆர் CH3 CH2OH. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா CH3 4SI, CH3 ஆப்ஷன் சி CH3 CH2OH. டி ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா போத் A and B. Question number 10, the spin-spin interaction is dash of the strength of the applied magnetic field B naught. So there are 2 type of interaction நமக்கு தெரியும், spin lattice interaction, spin-spin interaction. ஸோ இதில் spin-spin interaction வந்து எதுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளைடு ஃபீல்டுக்கு வந்து எப்படி இருக்கும், எப்படி டிபெண்டாக இருக்குமா அல்லது கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா இண்டிபெண்ட். ஓகே, இது எழுதணும். நெக்ஸ்ட் வந்து 11th ஒன், சிக்னல் ஸ்பில்ட்டிங் இன் NMR arises from. அதுக்கு என்ன மீனிங் பாருங்கள். ஸ்வெல்டிங் எஃபெக்ட், ஸ்பின் டீகப்ளிங், ஸ்பின் கப்ளிங், டீஷீல்டிங் எஃபெக்ட். ஓகே, அதாவது NMR ஸ்பில்ட்டிங் வந்து என்ன எஃபெக்ட் மூலமாக இது க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ நியூக்ளியை தட் டஸ் நாட் கிவ் NMR சிக்னல். இப்போ எந்த நியூக்ளியைக்கு வந்து NMR வந்து கிடைக்காது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்து. NMR வந்து ஸ்பின் 0, ஸ்பின் ஹாஃப், இன்டெக்ரல் ஸ்பின், இந்த மூணுக்கும்
எதில் வந்து NMR இருக்காது அப்படின்லாம் பார்த்தோம், எதுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை வச்சு நீங்கள் இது எழுதிக்கிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தி NMR ஸ்பெக்ட்ரம் த நியூக்ளியை இன் upfield resonate at இது எந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும், அதாவது ஹையர் ஃப்ரீக்குவன்சியா லோவர் ஃப்ரீக்குவன்சி ஆர் கான்ஸ்டன்ட் த்ரூட் த ஸ்பெக்ட்ரம் அண்ட் டஸ் நாட் டிபெண்டிங் ஆன் கெமிக்கல் ஷிஃப்ட். ஸோ எந்த ஃபீல்டில் இருக்கும் அப்படின்ட்டு எழுதணும் upfieldக்கு. Question number 15, the approximate value of methyl proton in NMRல வந்து என்ன வேல்யூ, approximate value எழுதணும். 15th one, NMR spectroscopy is used for determining structure in which the following materials. ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து மெஷர் பண்ணுறீங்க, என்னென்ன நியூக்ளியை பார் கொடுத்துருக்குறாங்க, ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், இன்சொலபிள் கெமிக்கல் காம்பவுண்ட், லிக்யூட்ஸு, கேஸஸ். இதில் எந்த இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் டெட்டர்மினேஷன் பண்ணுறோம். 16th one, NMR is the study of absorption of by nuclei in a magnetic field. இது உங்களுக்கு தெரியும், ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷனா அல்லது IR ரேடியேஷன் ஆர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் ஆர் மைக்ரோவேவ்ஸ். ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், டிஆர்பியில் அடிக்கடி இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், NMR spectrometer provides dash and dash method of determining structure in soluble of chemical compounds. ஓகே, அக்யூரேட் டெஸ்ட்ரக்டிவா அல்லது அக்யூரேட் நான் டிஸ்ட்ரக்டிவ், இன்அக்யூரேட் டிஸ்ட்ரக்டிவ், இன்அக்யூரேட் அண்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ். அதாவது NMR மெத்தட் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்குது, எப்படி இருக்கும் அப்படிங்கிற என்ன காம்பவுண்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் 18th, NMR spectroscopy indicates the chemical nature of the dash spatial position of எந்த மாதிரி நியூக்ளியைக்கு, அதாவது NMR பார்ட்டிகல்ஸ் வந்து எந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து நம்ம இதில் மெஷர் பண்ணுறீங்க. ஓகே, அதாவது எந்த மாதிரி நியூக்ளியை, எந்த மாதிரி ப்ரோட்டான் ஆர் நியூட்ரான் ஆர் எலக்ட்ரான் இது மாதிரி பார்ட்டிகல்ஸ் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 19th one, in NMR spectroscopy the spinning nuclei in strong magnetic field must be irradiated by which of the following. இது இம்பார்ட்டன்ட் ஒன் தான். parallel and weaker field, parallel and stronger field, perpendicular to the weaker field, perpendicular and stronger field. 20th question, the amount of energy available in the radio frequency radiation is sufficient for which of the following. Okay, so excite an atom, B, vibrate an atom, vibrate a molecule, affect the nuclear spin of an atom. Okay, ஸோ நம்ம என்ன ரேடியேஷன் பாஸ் பண்ணுறோம், அதன் மூலமாக அதில் ஆட்டத்தில் எந்த மாதிரி எஃபெக்டை க்ரியேட் பண்ணுது. ஓகே, இது ஒவ்வொரு கொஷினும் ஒன்று ரிலேட்டட் ஒன்று தான். ஸோ இது NMRல கெமிக்கல் ஷிஃப்ட்டு, அதே மாதிரி ரிலாக்ஸேஷன், இந்த மூணுலேருந்து எடுத்துருக்குறோம். ஸோ இது கொஷின் ஆன்சர் எழுதுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு ஆன்சரை நாங்கள் போட்டு விட்றேன். ஓகே, தேங்க்யூ.